அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான். கிட்னியோட ஃபங்க்ஷனுங்கிறது என்னங்க டாக்டர் இதை கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நம்மளோட உடம்பு ஒரு கழிவு பொருள் நீக்கிறது தான் கிட்னியோட வேலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன், அது இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது நம்மளுடைய கழிவு பொருள் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எலிமினேட் பண்ணுறது தான் கிட்னியோட வேலை. அது வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். பட் அது மட்டுமே வேலை இல்லை, முக்கியமான 5 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த வேஸ்ட் எலிமினேஷன், ரெண்டாவது வந்து ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் சொல்லுவோம். நம்ம உடம்புடைய நீர் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், நம்மளுடைய முக்கியமான சில மினரல்ஸ் இருக்குது, லைக் வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இதெல்லாம் நம்மளோட உடம்புடைய ஹெல்த்துக்கு மிக முக்கியமான சில மினரல்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கணும், இது வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகுதா, ஜாஸ்தி ஆகுதா, கம்மி ஆகுதா, இதெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கூடிய வேலையும் இந்த கிட்னியோடைய வேலை. ஸோ அந்த ஃப்ளூயிடு நம்மளோட உடம்புடைய நீரினுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம், எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லுவோம், இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இதோட லெவலில் மெயின்டைன் பண்ணுறதும் இதோட முக்கியமான வேலை. மூணாவது முக்கியமானது வந்து நம்மளுடைய பிபி லெவலில் மெயின்டைன் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளூயிட் எந்த அளவுக்கு உடம்புல இருக்குங்கிறத வச்சு, ஃப்ளூயிட் வந்து நான் சொன்னேன் ஃப்ளூயிட் எந்த லெவலில் உடம்பு இருக்கணுங்கிறது கிட்னியோட வேலைன்னு சொன்னேன். ஸோ அந்த ஃப்ளூயிடோட லெவல் வச்சும் ரெனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது கிட்னி. அது வந்து நம்மளுடைய பிபி ரொம்ப டவுன் ஆகிறப்போ அதை வந்து ஏற்றி கொடுக்குறப்போ, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ அது லெவல், அதாவது ஒரு கரெக்டான லெவலில் பிபி மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த ரெனின்ங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து கிட்னியிலிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நாலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புடைய பிளட்ல இருக்கிற ஆர்பிசி, ரத்த அணுக்கள், அது எவ்வளோ முக்கியம். ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ரத்த அணுக்கள் தான் ஆர்பிசின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய ஆக்சிஜனை வந்து, நம்ம ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜனை வந்து உடம்புல இருக்கிற எல்லா டிஷ்யூக்கும் கொண்டு போய் அந்த ஆக்சிஜன் டெலிவரி பண்ணுறது இந்த ஆர்பிசிங்கிறது தான். ஸோ அந்த சிகப்பு அணுக்கள் ஊறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எரித்ரோபாய்டின்ங்கிற அப்படிங்கிற ஹார்மோன். எரித்ரோபாய்டின் அது வந்து கிட்னியிலிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எரித்ரோபாய்டின்ங்கிற ஹார்மோன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன் மேரோன்னு சொல்லுவோம், எலும்பு மஜ்ஜை. அது வந்து அந்த மஜ்ஜையில் இருக்கிற வந்து போன் மேரோவில் போய் இந்த எரித்ரோபாய்டின் வந்து வேலை செஞ்சு அங்கிருந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பிளட்டுக்கு ரொம்ப முக்கியம். 5வது வந்து போன், எலும்புக்கு வந்து கிட்னி வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விட்டமின் டிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். விட்டமின் டிங்கிறது உடம்புல நம்மளோட போனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். அந்த விட்டமின் டிங்கிறது நம்மளோட டயட்லையும் சன்லைட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த விட்டமின் டி வந்து கால்சிட்ரையால்ங்கிற ஆக்டிவ் ஃபார்மை மாற்றுறது வந்து கிட்னியோட வேலை. வெறும் விட்டமின் டினால எந்த வேலையும் செய்ய முடியாது. அது வந்து கால்சிட்ரையால்ங்கிற ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது கிட்னியில் தான். அது கன்வெர்ட் ஆனால் தான் அந்த கால்சிட்ரையால் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கால்சியமை வந்து நம்மளோட இன்டெஸ்டின் வழியாக அப்சர்வ் பண்ணுறதும், அந்த கால்சியத்தை கொண்டு போய் போனில் டெபாசிட் பண்ணி போனை மினரலைஸ் பண்ணுறதும் இந்த கால்சிட்ரையால் தான். ஸோ அந்த கால்சிட்ரையால் ப்ரொடியூஸ் ஆகிறது கிட்னியில் தான். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் அது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, அதில் வந்து நம்மளோட ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய பிளட்ல இருக்கிற ஆர்பிசி ஊறுறதுக்கும் அது ஒரு காரணம், நம்மளுடைய போன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் சிம்டம் வரும்னா, இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் உடம்புலேயே தங்கிக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்னால என்ன ஆகுனா, உடம்பு ஃபுல்லாக வந்து நீர் கோத்துக்கும், அவங்களுக்கு முகமெல்லாம் வீங்கிக்கும், கை காலெல்லாம் வீங்கிக்கும். அப்புறம் அவங்களுடைய ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக, ஹீமோகுளோபின் வந்து நார்மலாக ஒரு 12 to 15 கிராம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 6 அப்படின்னு போயிடும். ஏன்னா எரித்ரோபாய்டின் செக்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து ரொம்ப வீக்கன் ஆகிடும், எலும்பு தேய்மானம் நிறைய ஏற்படும். ஏன்னா காரணம் அந்த கால்சிட்ரையால் இல்லாதனால விட்டமின் டி லெவல் வந்து இதாகும். விட்டமின் டி கால்சிட்ரையால் இல்லாதனால போன் மினரலைசேஷன் ஆகாது. ஸோ போன்ஸ் எல்லாம் வீக்கன்ஸ் ஆகும். அப்புறம் பிபி ஜாஸ்தி ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த ஃப்ளூயிடையும் ரெனினும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு பிபி ரொம்ப ஷூட் அப் ஆயிடும். என்ன மெடிசன் கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆகாமல் போயிடும். ஸோ அதுதான் விஷயம். நான் அதுதான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். என்ன கிட்னியோடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு 5 விஷயத்த சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.